வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றார். அப்போது கூட்டணி கட்சியினர் தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயன்ற போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. விவரம். வணக்கம் தர்ஷினி. அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்நிலையில மார்ச் 20ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்து வந்த நிலையில இன்று வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்குது. இந்நிலையில மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இன்று தனது வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிறார். அப்போது நாஞ்சிநாடு சித்த விநாயகர் கோவில்ல சிறப்பு பூஜை செய்து அங்கிருந்து நெல் மாலைகள் அணிந்து கொண்டும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் ஏற்காலப்பை தூக்கி கொண்டும் உழவுக்கு பயன்படுத்த காளை மாடுகளை ஓட்டியவாறு விவசாயியாக மாறி தனது கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சி 500க்கும் மேற்பட்டவருடன் பேரணியாக மாவட்ட ஆட்சியருக்கு வேட்புமனு தாக்கல் செய்து வந்தார். அலுவலக வளாகத்திற்கு வந்தபோது 100 மீட்டருக்கு இடையே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்கள் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை மீறி கட்சியினர் உள்ளே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் கட்சியினரை சமரசம் செய்த பிறகு வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்கின்றனர். மேலும் இதனால் தரங்கம்பாடி சாலையில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் உள்ளே சென்று ம.க. ஸ்டாலின் வேட்பாளர் தேர்தல் நடத்த அலுவலர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருமான மகாபாரதியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தர்ஷினி. நன்றி செல்லப்பா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.